ஆட்சியில பொங்கலுக்கு காசு கொடுத்தது பத்தாது இன்னும் சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னீங்களே. இந்த வாட்டி பொங்கலுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 10 பைசா கொடுக்க மாட்டோம். இது மாதிரி ஏகப்பட்ட ஏஐ வீடியோ சோசியல் மீடியால சுத்தின்னு இருக்கு. எது ஒரிஜினல், எது ஏஐல கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. டே பை டே ஏனுடைய வளர்ச்சி பயங்கரமா இருக்கு. நல்ல வேலை இந்த காலகட்டத்துல திமுக எதிர்கட்சியா இல்ல, அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப மட்டும் இந்த திமுக எதிர்கட்சியா இருந்திருந்தாங்கன்னா இந்த ஊபிஸ்கள் ஏஐ வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க. இந்த ஆபாச திமுக ஊப்பிகள் எவ்வளவு கீழ்த்தரமா அருவருப்பான வீடியோஸ்களை கிரியேட் பண்ணிருப்பாங்க. முக்கியமா பாஜகவை சேர்ந்த தலைவர்கள், அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள், இவங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளவு கேவலமா அசிங்கமா அருவருப்பான வீடியோஸை இந்த ஆபாச திமுக ஊப்பிஸ்கள் பண்ணிருப்பானுங்க. இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இந்த தற்கொலை யூபிஸ்கள் அத மாதிரியான ஆபாச வீடியோஸ்களை அவங்க பண்றானுங்க, பண்ணலன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த அளவு ஆபாசமான ஏஐ வீடியோஸ்களை இந்த தற்கொலை யூபிஸ்கள் பண்றது கிடையாது. ஊபிஸ்கள் இவனுடைய புத்தி வேற எப்படி இருக்கும், ஆபாசமா தான் இருக்கும். இவனுங்க மேடைகள்ல பேசுறதான் நம்ம பார்த்திருக்கோமே. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து எத்தனை பேரு எவ்வளவு அசிங்கமா பொதுவெளியில மேடையில பேசுறானுங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால தெரியக்கூடிய தற்கொலை ஊபிஸ்களும் அப்படிதான் பேசிட்டு வரானுங்க. பட் இப்ப நீங்க பார்த்தா அந்த ஒரு ஏஐ வீடியோ இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணது பாஜகவோ நாத்தாக்காவோ அதிமுகவோ எல்லாம் கிடையாது. தாவேகா விஜய் ரசிகர்கள் அவங்க தான் இந்த திமுகவை போட்டு பொலந்து கட்டிட்டு வராங்க. பாவம் இந்த ஊபிஸ்களால தாவேகா தொண்டர்களை சமாளிக்கவே முடியல. சின்ன சின்ன பசங்க கிட்ட இவனுங்க சிக்கி சின்னாபின்னமாகறதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு பேரானந்தமா இருக்கு தெரியுமா? ரைட், இப்போ உங்களுக்கு இன்னொரு குட்டி வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்களேன். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன். 2ஆம் உலக போர் சமயத்துல ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்கு பிடிக்க முடியாம எதிரில் இருந்த இளைஞரணிக்கு தான் தரணும்னு சொல்லல, இளைஞர்களுக்கு தாங்க, அவங்களுக்கு தான் நீங்க தரணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றேன்னு 48 வயதான இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடையில பேசுறாரு. நேத்திக்கு இளைஞரணி மாநாடு குறித்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த வீடியோல ஒரு முக்கியமான பாயிண்ட மிஸ் பண்ணிட்டேன். இப்ப அந்த பாயிண்ட சொல்றேன். திமுக இளைஞரணி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க இல்லையா, அந்த மாநாட்டுல பெண்களே காணுங்க. எந்த ஒரு இடத்துலயுமே பெண்களை நம்மளால பார்க்கவே முடியல. சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, பெண்ணடிமைத்தனத்தை போக்குதல் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக அவங்க நடத்தக்கூடிய இளைஞரணி மாநாட்டுல ஒரு பெண்களை கூட காணுமே. ஏன் பெண்களை அவங்க இன்வைட் பண்ணவே இல்லை? இந்த ஒரு பாயிண்ட தான் நேத்திக்கு வீடியோல மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு மேட்டர் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. முதல்ல இந்த இளைஞரணி மாநாட்டுல இளைஞர்கள் வந்தாங்களா, பெண்கள் வந்தாங்களா வரலையா, அது 2வது பட்சம். முதல்ல இந்த இளைஞரணி மாநாட்டுக்கு இளைஞர்கள் வந்தாங்களா? அந்த இளைஞரணி மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே 50 இருந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான். எல்லாருமே மூத்த கொத்தடிமை ஊபிஸ்கள் தான். அங்க எங்க இளைஞர்கள் வந்தாங்க? முதல்ல அங்க இளைஞர்களே வரல. இதுல நாம பெண்கள் ஏன் வரல, பெண்களை ஏன் நீங்க இன்வைட் பண்ணல அப்படின்றதெல்லாம் கேட்கறது தப்பு தானே, அபத்தமான வாதம் தானே. ஓகே, மறுபடியும் நாம இந்த வீடியோக்கு வரலாம். இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இல்லையா, அந்த பாயிண்ட்களுக்கு கூட நமக்கு பெருசா சிரிப்பு வந்திருக்காது. ஆனா உதயநிதி அவர்கள் பேச 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 சைட்ல உட்கார்ந்துட்டு இருந்த துரைமுருகன் அவரு ஒன்னொன்னுத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போதுதான் பயங்கரமா சிரிப்பு வருது. அங்க உதயநிதி ஸ்டாலின் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு இருக்காரு, மூச்சு முட்டை முட்டை கத்திட்டு இருக்காரு. ஆனா சைட்ல உட்கார்ந்துட்டு இருந்த துரைமுருகன் அவருடைய ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, வார்த்தை சும்மா மேடையில நின்று காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு. எனக்கு அவருடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. துரைமுருகன் ஐயா, உங்களை மாதிரியான ரியாக்ஷனை யாராலையும் கொடுக்கவே முடியாது. நீங்க தான் மாஸ், தி ரியல் ஓஜி, நீங்க தான் ஐயா. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளதரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திராவிட அரசியலை புரட்டி போடுற மாதிரியான ஒரு தரமான சம்பவம் உச்ச நீதிமன்றத்துல நடந்திருக்கு. இதுக்கப்புறமாவும் இந்த திராவிட சித்தாந்தம் உயிர் போட தமிழகத்துல இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்ப எழுந்திருக்கு. திராவிட உருட்டு வரலாறை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல் கட்சிகள் அவங்களுடைய அரசியல் பிழப்புகளை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இம்புட்டு வருஷமா அப்படிப்பட்ட ஒரு பிழப்பை தான் இவங்க எல்லாருமே பொழைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த ஒரு பொழப்பு மேல மண்ணள்ளி போடுற மாதிரியான ஒரு தரமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையா பேசி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. கராராவே இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன, வழக்குடைய விவரங்கள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம்.
இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகள் இருக்கு. ஆனா தமிழகத்துல மட்டும் நவோதயா பள்ளிகள் இல்லவே இல்ல. நவோதயா பள்ளிகள் சிபிஎஸ்இ சிலபஸ பேஸ் பண்ணி தான் அவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நவோதயா பள்ளிகள் தமிழகத்துக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவருடைய எதிர்காலம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாறும். இத்தனைக்கும் இது எல்லாமே இலவசம் தான். அந்த மாணவர்களுக்கு எல்லாமே இலவசம் தான். ஆனா இந்த கருணாநிதி என்ன பண்ணாரு? ஹிந்தி திணிப்பு, தமிழ் மொழி அழிப்பு இது மாதிரி எல்லாம் சொல்லி மொழி பிரச்சனையை தூண்டி விட்டு இந்த நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்கு வராம தடுத்தாரு. ஆனா கருணாநிதியின் ஆட்சி காலகட்டத்துல தான் திமுக இருக்கக்கூடியவர்கள் ஏகப்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிகளை, தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளை ஓபன் பண்ணாங்க. இதுதான் இவங்களுடைய மொழிப்பற்று. இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த நவோதயா பள்ளி விவகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 6 வாரத்துக்குள்ள, அதாவது சரியா 1.5 மாசத்துக்குள்ள ஒழுங்கு மரியாதையா நவோதயா பள்ளிகள் கட்டுறதுக்கான அந்த கட்டுமானங்களுக்கான தேவையான நிலங்களை ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கலன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகே, நவோதயா பள்ளிகள்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும். அது குறித்து கொஞ்சம் சுருக்கமா தெளிவா பார்க்கலாம். ஜவஹர் நவோதயா வித்யாலயா சிபிஎஸ்இ சிலபஸ் கொண்ட ரெசிடென்சியல் ஸ்கூல். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் இந்த பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கலாம். அவங்களுக்கு யூனிஃபார்ம், ஸ்டேஷனரி, உணவு, பஸ் பாஸ், ட்ரெயின் பாஸ் இது மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இலவசமா மத்திய அரசே தருது. தனியார் பள்ளிகள், அதாவது தனியார் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல என்ன மாதிரியான கல்வி தரம் இருக்குமோ அதை விட பல மடங்கு அதிகமா இந்த நவோதயா பள்ளிகள்ல எஜுகேஷனுடைய தரம் இருக்கும். இந்தியா முழுக்க 650க்கும் மேற்பட்ட நவோதயா பள்ளிகள் இருக்கு. ஆனா தமிழகத்துல ஒரு ஸ்கூல் கூட கிடையாது. இதுக்கு காரணம் திமுக தான். அவங்க மும்மொழி கல்விக் கொள்கை, ஹிந்தி திணிப்பு இது மாதிரியான விஷயங்கள் சொல்லியே தொடர்ந்து நவோதயா பள்ளிகள் தமிழகத்துக்குள்ள வராம பாத்துக்கிறாங்க, தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க தொடர்ந்து இது மாதிரி மொழி பிரச்சனையை காரணம் காட்டி தமிழக மாணவருடைய எதிர்காலத்தை வீணாக்கி இருக்காங்க. இதனாலேயே இந்தியா முழுக்க இந்த பள்ளி இருக்கு, ஆனா தமிழகத்துல மட்டும் இல்ல, ஒண்ணு கூட இல்ல. திமுகவின் சுய லாபத்திற்காக, அவங்களுடைய அரசியல் பிழப்புக்காக இவங்க தொடர்ந்து மொழி பிரச்சனையை தூண்டிவிட்டு இது மாதிரியான திட்டங்களை தமிழகத்துக்குள்ள விடுறதே கிடையாது. இவங்களுடைய சுய லாபத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவருடைய எதிர்காலத்தை வீணாக்குறாங்க, பாழாக்குறாங்க. இதுல ஐரணி என்னன்னா, இவங்க மும்மொழி கல்விக் கொள்கை, ஹிந்தி திணிப்பு இது மாதிரியான விஷயங்கள் சொல்லிதான் நவோதயா பள்ளிகளை உள்ள விடவே இல்லை. பட் இந்த திமுக காரங்க ஏகப்பட்ட சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நடத்திட்டு வராங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமா மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல கட்டி தராங்க. அதுக்கான எஜுகேஷனை அவங்களே பாத்துக்கிறாங்க, செலவுகளும் அவங்களே பாத்துக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அதுல காசு சம்பாதிக்கணும், அதுல காசு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவங்க தனியார் பள்ளிகளை கட்டிட்டு வராங்க. லட்சக்கணக்கில் ஃபீஸ புடுங்கிட்டு அதை காசு கொடுத்து எல்லாருக்குமே கத்து கொடுக்குறாங்க. இந்த விவகாரம் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இந்த விவகாரத்துடைய தீர்ப்புல தான் திமுக அரசுக்கு கொட்டுமலை கொட்டு வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். டிசம்பர் 15ஆம் தேதி 2025 அன்னைக்கு நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் நீதிபதி R மகாதேவன் அவங்க 2 பேர் இருக்கக்கூடிய அமர்வுல இந்த விவகாரமானது விசாரணைக்கு வந்தது. அந்த நேரத்துல இந்த விஷயத்தை நீங்க ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிலாம் முடக்க கூடாது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் தமிழக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனா நீங்க இது மாதிரிலாம் தடுக்க கூடாது, அரசியல் காரணங்கள் சொல்லி தடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழே தமிழக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒரு மாநில அரசு இது மாதிரிலாம் தடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம மும்மொழி கல்விக் கொள்கை, ஹிந்தி திணிப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வீணாக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. நவோதயா பள்ளிகளை எதிர்க்கக்கூடிய இந்த திமுக அரசு அவங்க ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்துல அவங்களுடைய கல்வித்துறை என்ன லட்சணத்துல இருக்கு? இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் என்ன லட்சணத்துல இருக்கு? இன்னைக்கு தமிழகத்துல ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை சத்துணவு வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கு. அந்த குழந்தை மேல ஸ்கூலினுடைய செவுரு விழுந்திருக்கு, இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த குழந்தை இறந்தே போயிருக்கு. இது இன்னைக்கு செய்தி, ஓகேங்களா? இன்னைக்கு வந்த செய்தி. தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர் எங்க போனாரு? ஏன் அவரு பிரஸ் மீட்ல இந்த விவகாரம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை? ஏன் எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவே இல்லை? மோஸ்ட்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில தான் இருக்கு. புதுசா கட்டின வகுப்பறைகள் கூட பாத்தீங்கன்னா ஒழுங்கான முறையில கட்டவே இல்லை, விரிசல் விட்டுருக்கு, மேற்கூரைகள்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. எல்லாம் புதுசா கட்டின கட்டிடங்கள். புது கட்டிடமே இந்த லட்சணத்துல இருக்குன்னா பழைய கட்டிடங்கள் அதோடைய லட்சணம் எப்படி இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. தினம் மாணவர்கள் பயத்தோட தான் ஸ்கூலுக்கே போறாங்க. நீங்களே நிறைய செய்திகளை படிச்சிருக்கலாம். பசங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் பொழுது மேல இருந்து அந்த மேற்கூரைகள் விழுந்தது, இந்த சுற்றுச்சுவர் விழுந்தது, இது மாதிரியான செய்திகளை நீங்களே பார்த்திருப்பீங்க. பல பள்ளிகள்ல அடிப்படை வசதிகள் கூட இவங்க செஞ்சு தரல. அடிப்படை வசதிகள் கூட இவங்களால மாணவர்களுக்கு கொடுக்க முடியல.
கழிப்பறை, குடிநீர் மாதிரியான அத்தியாவசிய வசதிகள் கூட சுகாதார முறையில அந்த பள்ளிகள்ல இல்லவே இல்ல. குறிப்பா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நிலைமை அவ்வளோ மோசமா இருக்கு. நிறைய ஸ்கூல்ல கட்டிடங்களே இல்ல. மரத்துக்கு கீழே தான் அந்த பசங்க படிச்சிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல இவங்க நவோதயா பள்ளிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட திமுகவின் நிகழ்ச்சிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட்டுறாங்க. அந்த பசங்களால படிக்கவே முடியல. படிக்கிற பசங்களை அந்த கிளாஸ்ல இருந்து வெளியே துரத்தி விட்டு அந்த இடத்துல உங்களுடன் ஸ்டாலின் மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கோ ஏதாச்சும் பிறந்த நாள் வந்ததுன்னா அந்த பசங்களை வெயில்ல நிக்க வைக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு, அவங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்றதுக்கு அந்த பசங்களை வெயில்ல நிக்க வைக்கிறாங்க. சரிப்பா, இதெல்லாம் தான் ஒஸ்டா இருக்கு. ஆனா பசங்க ஒழுங்கா படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கல்வி திறன் அதிகரிக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. அதான் கிடையாது. ASER அவங்களுடைய அறிக்கையின்படி 8ஆம் வகுப்பு மாணவர்கள்ல 62.2% மாணவர்களுக்கு மட்டும்தான் 2ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களை படிக்கவே முடியுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 60% மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை கணக்கு கூட தெரியல. அப்ப நீங்களே பாத்துக்கோங்க எந்த லட்சணத்துல இவங்களுடைய கல்வி திறன் இருக்கும்னு. இதுக்கு நடுவுல மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம்ன்ற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை ஒழுங்காச்சு அந்த மாணவர்களுக்கு தராங்களா? இல்லையே. கெட்டு போன சாப்பாடு, பூச்சி வந்திருக்கக்கூடிய சாப்பாடு, இதை மாதிரி தானே கொடுத்திருக்காங்க. இதுல அமெரிக்காவுக்கே வழிகாட்டி திராவிட மாடல், கனடாவுக்கே வழிகாட்டி திராவிட மாடல்னு கூச்சமே இல்லாம விளம்பரப்படுத்திக்கிறாங்க. காலை உணவு திட்டத்தின் கீழே நாங்க காலையில மாணவர்களுக்கு பால்லாம் கொடுப்போம்னு சொன்னாங்க. எங்க குத்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கொடுக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் ஒழுங்கா இருக்கா, தரமா இருக்கா சொல்லுங்க. நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. படிக்கிற பசங்களை தான் இவங்க இந்த அளவு டார்ச்சர் பண்றாங்கன்னா அந்த படிப்பை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட இவங்க சும்மா விடல. அவங்களையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஏகப்பட்ட டார்ச்சர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 12,500 ரூபாய் மாச சம்பளம் வாங்கி 13 வருஷத்துக்கு மேல ஏகப்பட்ட ஆசிரியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், எங்களுடைய வேலையை நீங்க பர்மனன்ட் பண்ணுங்க, எங்களை நிரந்தர ஆசிரியர்களா மாத்துங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பட் அதெல்லாம் இந்த திமுக அரசு கேட்கறதே இல்ல. இவங்க மாணவர்களே கண்டுக்கிறது இல்ல, சின்ன சின்ன பசங்களை கூட இவங்க கண்டுக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர்களை இவங்க கண்டுப்பாங்களா? ஒரு பக்கம் படும் மோசமான நிர்வாகம் மற்றும் வக்கில்லாத காரணத்தினால திமுக அரசின் கீழே இந்த பள்ளி கல்வித்துறை ஒஸ்டா போயிருக்கு. இன்னொரு பக்கம் இவங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக நவோதயா பள்ளிகள் மற்றும் இந்த PM-ஸ்ரீ மாதிரியான திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்க மாணவர்களுக்கு வரக்கூடாது, தமிழகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த திட்டங்களை தடை வேற பண்றாங்க. நவோதயா மாதிரியான பள்ளிகளை இவங்க தடை பண்றதன் மூலியமா யாரு லாபம் அடைகிறாங்க? வேற யாரு? திமுக காரங்க தான், திமுக தலைவர்கள் தான். யார் யாரெல்லாம் திமுக இருந்துகிட்டு தனியார் பள்ளிகள் நடத்திட்டு வராங்களோ அவங்க தான். இவங்களுடைய இந்த கேடுகட்ட வேலையினால தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவருடைய எதிர்காலம் ஆபத்துல இருக்கு. இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்து போனா மட்டும்தான் தமிழக மாணவருடைய எதிர்காலம் மட்டும் கிடையாது, தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலமும் பாதுகாக்கப்படும்.